சார் வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலையை ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படி பாக்குறீங்க? முடிவுகள்லாம் வந்துருச்சு. அதில் என்ன இருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல வெற்றி தானே கிடைச்சிருக்குது. டெபாசிட் போயிருக்குங்க. அது அவருக்கு வழக்கமாக போகிறது, அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் புதுசு இல்லையா அவருக்கு. 23,000 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. அது சாதாரண விஷயமா? இதுவரையில் அவர் நின்று அத்தனை தேர்தல்களையும் சேர்த்து எத்தனை ஓட்டு வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டும் இந்த ஒரு தேர்தலில் வாங்கியிருக்காரு சார். அவர் லட்சத்தில் வாங்கினார் சார். எங்க எதில் லட்சத்தில் வாங்கினார்? மொத்தமாக சேர்த்து பார்த்தா 24,000 20,000 ஓட்டு தான் வாங்கியிருப்பார் மொத்தமாக. லட்சம் வரணும் வாய்ப்பு இருக்கா? நான் அதான் சந்தோஷப்பட்டேன். இவ்வளோ தேர்தலில் வந்து 1000 ஓட்டு 2000 ஓட்டுன்னு வாங்கிட்டு இருந்தார். இந்த ஒரு தேர்தல் அத்தனை ஓட்டுகளையும் கணக்கு போட்டு பார்த்து அந்த ஒரே தேர்தலை வாங்கியிருக்காரு. அந்த அளவில் பெரிய அசுர வளர்ச்சி இல்லை அவருக்கு. அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அவர் நெகட்டிவாக பேசுகிறீங்க? சீமான் அவர் ஒன்றும் கவலைப்பட்டுக்கணும். அவருக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் இது இல்லை. அவரை பொறுத்தவரை வெற்றி தான். அவரை பொறுத்தவரை வெற்றி. எதிர்கட்சிகள் பெரும்பாலும் யாருமே நிக்காம திமுக மட்டும் நின்று எதிர்த்து நிக்கிறப்பவே டெபாசிட் போகுதுன்னா அப்போ ஒரிஜினலா அதுக்கு விழுந்த வாக்கு தான் எவ்வளவா இருந்திருக்கும் சார்? 13 வாக்குகள் கொடுத்தது இல்லை. அது தபால் வாக்கு. தபால் வாக்கு அதுதான் அவருடைய ஒரிஜினல். தபால் வாக்குலேயே தெரிஞ்சு போச்சுங்க. மக்கள் அவ்வளோதான் அவருக்கு சப்போர்ட்டு. தேர்தல் ஆணையத்தினுடைய உதவினால தான் அந்த ஒரு தபால் வாக்குக்கு 1000 ஓட்டு வீதம் போட்டு ஒரு 13,000 ஓட்டு போய் 20,000 ஓட்டு கொண்டு விட்டுருக்காரு. இல்லாட்டி போனால் ஏது தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருந்தாக்கா அந்த 23 வருடம் கூட அவர் வந்திருக்கு. அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இதெல்லாம் பெரியாரை பற்றி பேசுனது மூலமாக அவருக்கு நல்ல பசையான மனிதராக மாறி இருக்கார். அதெல்லாம் அந்த இடம் கவனிச்சிருச்சு. ஈரோடு தேர்தலுடைய முடிவுகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதனால் வந்து ஈரோடு தேர்தல் நடக்கும்போது தேர்தல் சமயத்தில் ஸ்டாலின் போய் திருநெல்வேலியில் ஊர்வலம் போயிட்டுருக்காரு. இப்படி ஒரு இடைத்தேர்தல் நடந்ததா திமுக காரருக்கு கவனிச்சாதான் கூட தெரியல. மக்களாக வந்து ஓட்டு போட்டு போயிட்டார். எதிர்த்து நிற்கிறதுக்கு எதிர்கட்சிகள் இல்லை. இன்றைக்கி இந்திய நாடு முழுக்க இருக்கிற ஒரு பிரச்சனையும் அதுதான். எதிர்கட்சிகள் இல்லையே. இந்தியா கூட்டணி ஒன்று வச்சுருக்காங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போது எதிர்கட்சிகள் இல்லை. அதனால தான் ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஜெயிச்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போ நான் நிறையா தடவை உங்ககிட்டே சொல்லியிருக்கிறேன், மனசார ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, யாருக்கு ஓட்டு போடுவேன்னு பார்த்தாக்கா பழனிசாமி வந்து நிற்கிறாரு. ஐயோ அப்பான்னு பயந்துட்டு ஓடுறேன், அலறி பிடிச்சிட்டு ஓடுறேன். சரி, அப்புறம் கொஞ்சம் தேத்திக்கிட்டு அப்படி பார்த்தாக்கா பன்னீர்செல்வம் வாங்குறாங்க. அப்புறம் சரின்னு பார்த்தாக்கா பிரேமலதா வந்து நிற்கிது. ஜனங்க பயப்படுறாங்க எதிர்கட்சியை பார்த்தா. ஐயோ இதுக்கு ஸ்டாலினே பரவாயில்ல, அப்பா ஆளை விடுது. அப்படி போயிடுச்சு நிலைமை. எதிர்கட்சிகள் யாராவது சொல்லிக்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்தது இவங்க எல்லாருமே பாஜக கிட்ட வந்து பி டீமா இருக்காங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. இந்திய மலைக்கு கீழே போய் நீங்க வந்து கவலையே பட்டுக்க வேணாம். நீங்க என்ன தலைகளை நின்னாலும் பாஜகவுக்கு நீங்க ஆதரவாளர்கள் உங்க பேர் வந்ததுனாவே மக்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுல திட்டவட்டமான முடிவு தான் இந்த தேர்தல். பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்தாலே அவங்க தேர்தல் நிராகரிச்சிடுவாங்கிற காரணத்தினாலதான் பழனிசாமி எல்லாம் பேசாம போயிட்டாங்க, பொம்பே வேணான்னு போயிட்டாங்க. ரெண்டாவது அந்த எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கவங்க கிட்ட அவங்கள தவிர வேறு யார் இருக்கா கட்சியோட தொண்டர்கள் இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்கு. நீங்கள் கேட்டீங்களே கேள்வி, இவ்வளோ எதிர்கட்சியும் புறக்கணிச்சும் கூட அந்த ஓட்டுகள் கூட இவங்களுக்கு வரலையானாக்கா அவங்கக்கிட்ட ஓட்டுகள் இல்லைங்கிறதான உண்மை. அதுவும் இதில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஒரு 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டான் ஒரு கட்சியிலையும். அந்த ஓட்டு கூட உழுவுலையே. தபால் வாக்குகள் 13 ஓட்டு உழுதுங்க, நோட்டா கீழே போகுதுங்க. எதிர்கட்சிகள் ஒன்றுமே போட்டி இல்லைன்னா கூட அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இவருக்கு கை கொடுத்துருக்கணும் இல்லை. ஏன் சீமானுக்கு இப்படி ஒரு பலவீனம்னு நினைக்கிறேன்? சீமானுடைய பலவீனம் சொல்லாதீங்க, எதிர்கட்சிகளுடைய பலவீனம் சொல்லுங்க. இதுல சீமான தனிப்பட்ட எதிர்கட்சிகள்லாம் போயிட்டாங்க. எந்த எதிர்கட்சிகளும் சீமானையாவது பிடிக்கணும்ல. சீமானை தான் சொல்ல வரேன். எதிர்கட்சிகள் போயிட்டாங்கன்னா தலைவர்கள் தான் போயிட்டாங்க. அவங்க கிட்ட தொண்டர்கள் இல்லையா? பழனிசாமி கிட்ட எந்த தொண்டர் இருக்கான்? அந்த எம்எல்ஏக்களாக இருக்கவங்களை தவிர அவங்க பொழப்பு காட்டிட்டு தான் வந்து அவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. செயற்குழு உறுப்பினர் எல்லாம் சேர்த்து 2,500 பேர் அவர்கிட்ட மொத்தம் இருக்காங்க. மொத்த ஓட்டே அவ்வளோதான் அவருக்கு. அதனால தான் அவர் எலெக்ஷனை வேண்டாம் புறக்கணிக்கிறேங்கிற பேர் ஓடி போயிடுறாரு. ரெட்டை இலையை வந்து டெபாசிட்டில் போக வச்ச ஆசாமிக்கு அவர் அப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி.
அவருக்கெல்லாம் அது எப்படி எந்த கணக்கு சொல்றீங்க? எதிர்கட்சிகள் இருந்தாங்க. அண்ணா திமுகங்கிற ஒரு கட்சி இருந்தது. அந்த தொண்டர்களுக்கு தலைவர்கள் இல்லாதனால அவங்க எல்லாம் பிரிஞ்சு எங்கெங்கே போயிட்டாங்க. அதான் இன்னைக்கு நிலைமை. அதுதான் இந்த ஈரோடு தேர்தல் தெளிவாக காட்டியிருக்கு. எதிர்கட்சியில் இருந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் விலகி போயிட்டாங்க. பெரியார் மண்ணிலேயே போய் பெரியாரை எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு, அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருச்சு போல. ரிசல்ட்டுக்கு பெரியாரை தோக்கடிக்கல. அவர் எப்படி பிரபாகரனை வச்சு மறக்கப்பட்டிருந்த பிரபாகரனுக்கு ஒரு பெரிய விளம்பரம் ஒன்று கொடுத்து பெரிய ஆளாக்குனாரோ, அதே மாதிரி சீமான் வந்து தன்னை அறியாமல் பெரியாருக்கு எகேன்ஸ்டாக பேசி பெரியாருடைய கொள்கைகளுடைய முக்கியத்துவத்தை அவர் உருவாக்குனார். அதனுடைய விளைவுதான் இந்து சனாதன மதத்தில் இருக்கிற ஆபாசங்கள். பெரியார் எதனால் அந்த மாதிரி பேசினாருங்கிறதெல்லாம் எடுத்து நம்ம சொல்ல வேண்டி வந்தது. பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கு இருந்த உறவுகளும் அந்த புராணங்களில் இருந்த ஆபாசங்களையும் இதைத்தான் பெரியார் சொன்னார், அதைத்தான் சீமான் இப்படி சொன்னார் நம்ம சொல்ல போக பெரியாரால் உருவாக்கப்பட்ட அந்த நாத்திக கருத்துக்கள் மறுபடியும் மேலே வந்ததுக்கு காரணம் சீமான் அந்த சொன்ன அந்த கமெண்ட்டு தானே, அந்த விமர்சனம் தானே. அந்த வகையில் பெரியாருக்கு மறுபடியும் பெரியாருடைய கருத்துக்களை கொண்டு வந்ததுக்கு அவர் முக்கிய காரணம் இருந்திருக்காருங்க. ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு அப்போ சீமான் மேலே ஒரு மரியாதையை அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு இருந்த பெரியாரை மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டு மக்கள் மத்தியில் அவருடைய சனாதன தர்மத்தினுடைய ஆபாசங்களை மக்கள் மத்தியில் விளக்கி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குனது, அந்த விழிப்புணர்ச்சியை உருவாக்குனது சீமான். அந்த வெற்றியை அதுக்கு நம்ம சீமானுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப உணர்ச்சிகரமாலாம் பேசுறாரு, இருந்தாலும் ஏன் மக்களுடைய ஓட்டை அவரால் வாங்க முடியல? உணர்ச்சிகரமாக நடிக்கிறாருன்னு தான் வந்துருச்சு. ஓவர் ஆக்ட் பண்ணார். ஒரு இடத்துல ஆக்டிங்கை நிறுத்தணும். எதில் ஆக்ட் பண்ணாரு? ஏங்க போர்க்களத்தில் பிரபாகரன் நிற்கிறாரு, மணி 1 மணி ஆயிடுச்சுன்னு யாரோ சொன்னாங்க. ஐயோ சீமான் பசி தாங்க மாட்டான், முதல்ல அங்கே போகிற நிறுத்துக்கிட்டு போனாருன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுனார். அப்போவே எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. எப்போ அளக்கிறதுக்கு அளவே இல்லையா அப்படின்னு அன்னைக்கு உளுந்தவர் தான் அவர். அப்படி தான் போச்சு. நடிப்பை ஒரு இடத்துல நிறுத்தணுங்க. ஓவராக போயிட்டு இருந்தீங்கன்னு வெட்ட வெளிச்சாயிடும். அப்படி தான் வெளிச்சாயிடும். சீமான் மேலே நம்பகத்தன்மை சுத்தமாக போயிடுச்சுன்றீங்க. ஓவராக ஆக்ட் பண்ணாரு, அப்படி தான் போகும். எப்போவுமே ஒரு அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நின்றுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள சிந்திக்க விடணும். ஷேக்ஸ்பியருடைய நாடகத்திலே வந்து அரசியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா ஜூலியஸ் சீசர் படிக்கணும். ஜூலியஸ் சீசர் வந்து சர்வாதிகாரியாக பார்க்கிறான்னு சொல்லி புரூட்டஸ் வந்து கிளப்பிடுறான். செனட்டர்ஸ் பூராவுமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சர்வாதிகாரியாக பார்க்குறான். சீசரை கொண்டாலுடைய நாட்டை காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு முடிவுக்கு போயிடுறாங்க. மக்களே கொந்தளிச்சு நிற்கிறாங்க, சீசரை தீர்த்து கட்டுங்கிறாங்க. நாடாளுமன்றத்திலேயே சீசரை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கத்தியால் குத்துறாங்க. தன்னை வந்து புரூட்டஸ் காப்பாற்றுவான், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தன்னுடைய நெருங்கிய நண்பன் புரூட்டஸ் காப்பாற்றுவான்னு நினச்சி சீசர் இப்படி பார்க்குறாரு. புரூட்டஸும் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வரான். சீசர் கேட்குறான், யூ டூ புரூட்டஸ், நீ கூடவா புரூட்டஸ்? தென் ஃபால் சீசர், நீ கூடவா புரூட்டஸ்? சீசர் விழுந்தேன் அப்படின்னு ஒழிச்சிட்டு போயிடுறான். அந்த நேரத்தில் மக்களுடைய ஆத்திரம் பூரா சீசரை கொள்ளுங்கிற அளவில் இருக்குது. அவருடைய அத்தியந்த நண்பன் ஆண்டனி அந்த உடலை தூக்கிட்டு வந்து வெளியில் வைக்கிறான். மக்கள் அந்த சீசருடைய உடலை வந்து சின்ன பின்னமாக பண்ணணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் கூடி நிற்கிறாங்க. பேச ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், women, countrymen, I came to bury Caesar, not to praise him. நண்பர்களே, ரோமானியர்களே, பொதுமக்களே, நான் இங்கே சீசரை புதைப்பதற்காக வந்திருக்கிறேன், பாராட்டுவதற்கு அல்லன்னு ஆரம்பிக்கிறான். பேசிக்கிட்டே போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக சீசர் எவ்வளோ நல்லவேங்கிறத ஜனங்க மனசில் பதிய வச்சு யார் வந்து அந்த சீசரை வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்லி ஆக்ரோஷத்தோடு வந்த மக்களை அப்படியே திசை திருப்பி செனட்டர்களுக்கு எதிராக அவர்களை மாற்றி அதே மக்கள் அந்த செனட்டர்களை போய் தீர்த்து கட்டுறாங்க. அரசியல் தான் பேச்சு சாமர்த்தியம். எந்த அளவுக்கு பேசணும் பேசி உசிப்பு விட்டு ஆண்டனி அமைதியாக வெளியே போயிட்டா மக்கள் அவர்களை எல்லாம் தீர்த்து கட்டிட்டு அந்தோனியை வந்து மன்னராக்குறாங்க. அதுதான் அரசியல். 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கார். அந்த இதை படிச்சிருக்கணும் இவர். சரி, இவர் படிப்பில்லாத ஆசாமி, இவருக்கு என்ன தெரியும்?
ம். கேள்வியாவது பட்டிருக்கு. ஒரு மாற்று அரசியலை கையில் எடுத்தாரு சார். பெரியாருக்கு எதிராக தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணாரு. ஏன் எடுபடலைன்னு நினைக்கிறீங்க? அதைத்தாங்க சொல்ல வர்றோம். இந்தியாவினுடைய இந்த தென்பகுதியினுடைய அரசியலே வந்து திராவிட ஆரிய போராட்டம் தான். ஆதி காலத்திலிருந்து திருஞான சம்பந்தம் செய்யாத முயற்சியா? தமிழ் ஓலைச்சுவடிகள்ல நெருப்புல போட்டு தண்ணியில முழுகடிச்சு நெருப்புல போட்டு கொளுத்தி தமிழ் இனத்தையே ஒழிச்சு கட்டுறதுக்கு பார்த்தவன் அவனாலேயே முடியலைங்களே. சௌந்தரபாண்டியனுடைய மனைவி மங்கையர்கரசியை கையில வச்சுக்கிட்டு அவன் 8000 சமணர்களை கொன்னு தீர்த்தான். அப்போ கூட சமண மதத்தை அழிக்க முடியலையே. சமணங்கிற பேர்ல இன்னைக்கு இருக்கு அது இந்து மதம் சனாதன மதங்கிற பேர்ல இன்னைக்கு அவனுக்கு பண்றது பூரா சமண மதத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மாடை கொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னா? சமணம் தான் சொன்னான். மாடை திங்கிறவன் தான் இந்து மதம் சனாதன மதம். அதை கை விட்டானுங்கல்ல. வர்த்தமான மகாவீரர் இறந்த நாளே நீங்கள் வந்து அதிகாலை புத்தாடை உடுத்தி குளித்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள்னு சொன்னார். அதுதான் தீபாவளி. இவன் அதை கைவிட முடியல. அந்த தீபாவளி வேற ஒரு கதையை சொல்லிவிட்டு இவனும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு இவன் தான் முதல்ல கொண்டாடிட்டு இருக்கான். பௌத்த மத சின்னமான விநாயகரை வந்து ஐராவதத்தை வந்து விநாயகருங்கிற பேர்ல இவன் தானே முதல்ல கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இவன் கோயிலுக்குள்ளார இருக்கிற முதல் சாமி வந்து விநாயகர். யாரு? பௌத்த மத சின்னம் ஐராவதம். இவனுக்கு எங்க இருக்குது கோயில், எங்க இருக்குது மதம்? எந்த இடத்துல நிறுத்தணும்? அன்னைக்கு ஆரம்பிச்ச 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்ச 13 நூற்றாண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கிற போராட்டங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சில்லுண்டி ஆசாமி, ஒரு அனாமத ஆசாமி வந்து மாத்திர முடியுமா? மகேந்திர பல்லவன்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரன் வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு போனதுனால தான் இங்கே சைவமும் வைணவமும் வந்தது உள்ள. அதுக்கு முன்னாடி அந்த இதே கிடையாது. பக்தி இலக்கியங்கள்ங்கிறது 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள் பூரா சமண பௌத்த இலக்கியங்கள் தான். தமிழ் மொழிக்கு இலக்கணம் கொடுத்த தொல்காப்பியர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர். வள்ளுவர் சமணத்தை சேர்ந்தவர். அப்படி இருந்தது வந்து சைவத்தையும் வைணவத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு இது பண்ணதெல்லாம் மகேந்திர பல்லவன் மாறினப்புறம் தானே வந்து. காஞ்சியை வந்து சமண காஞ்சி பௌத்த காஞ்சின்னு இருந்தது வந்து விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு மாற்றினானுங்க. இன்னும் இருந்தாலும் உள்ள சொல்றாங்கல்ல, இது வந்து பௌத்த மதத்தினுடைய பல கோயில்கள் வந்து பௌத்த விகாரிகள்லாம் வந்து சைவ மதமாக மாற்றினாங்க. திருமாவளவன் தானே சொன்னார். காஞ்சிபுரம் பௌத்த சமயத்தை சேர்ந்தது. பௌத்த பல்கலைக்கழகம் இருந்தது. காஞ்சி பல்கலைக்கழகம். இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து 2 இடத்துக்கு வந்தாங்க. ஒன்று நாலந்தாவில் பௌத்த பல்கலைக்கழகம். அதில் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸுக்கு மேல் படிப்புக்கு வந்தது காஞ்சி பல்கலைக்கழகம். அப்படி வந்தது தான் பாகையன், யூன்சாங், இவங்கெல்லாம் அப்படி தான் வந்தவங்க. அவங்க கொடுக்குற இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் எப்படி வந்து பௌத்த மதத்துக்கு இதாக இருந்ததுங்கிறத நம்ம அதில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் ஒழிச்சிட்டு இவங்க வந்து உள்ளே நுழைஞ்சாங்க. இவங்க மதத்தை கொண்டு வர முடியலையே. அப்படி அவர்களா 13 நூற்றாண்டுகளாக தோற்று போன ஒரு அந்த சனாதன மதத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து அதை ஒழிச்சு கட்டுவேன் பெரியாரை பற்றி பேசினாக்கா மாறுதலை உண்டாக்குறதுன்னு நினச்சாங்க. நடக்காது. கண்ணு வழியாக பார்க்கத்தான் முடியும், கேட்க முடியாது. இவர் அதான் பண்ணார். கண்ணு வழியாக கேட்க பார்க்கலான்னு பார்த்தேன், நடக்காது. அப்போ சீமானுடைய அரசியல் எதிர்காலம் தான் என்னங்க சார்? அவருக்கு நிகழ்காலமே இல்லை, அப்புறம் எதிர்காலம் இல்லை. என்னவா இருந்தாரு போறதுக்கு சொல்ல? மாநில கட்சி சார். அதாவது தேர்தல் ஆணையத்தில் போய் வேலை பார்க்க வேண்டியது. நீ தனியா சொன்ன அப்படின்னு. இப்போ இது மாதிரி 2-3 தோல்வி ஏற்பட்டா அப்புறம் மாநில கட்சி அந்தஸ்தும் பறி போயிடும்ல. அவர் எப்போ ஜெயிச்சாருன்னு கொடுத்தாங்க? எப்போ அவர் டெபாசிட் வாங்கினாரு? தேர்தல் ஆணையத்தினுடைய செல்ல குழந்தை, யூடியூபர்களுடைய செல்ல குழந்தை அவர். அதை தவிர அவருக்கு என்ன இருந்தது? இருந்தாலும் இல்லை, தைரியமாக நான் ஆட்சி அமைப்பேன், ஆட்சியை பிடிப்பேன், நான் வந்தால் இந்த மண் என் கையில் சிக்கிச்சுன்னா ஒரு நாள் பாரு எல்லாம் உள்ள அதுதான் சொல்கிறாரு. அதை தான் சொல்கிறாங்க. பைத்தியக்காரன் 10 சொல்லுவான்னு போகட்டும் விட்டு விடுங்கிறது தான் பாட்டு. அவ்வளோதான். யூடியூப் இல்லைன்னா அவர் ஏதுங்க? அவருக்கு இருந்து உங்களுக்கு தானே அனுதாபம் தெரிவிக்கணும். வருத்தப்படாதீங்க, பார்க்கலாம். ஏன்னா நீங்களாம் தான் நொந்து போய் இடிச்சு போய் கிடக்குறீங்க பாவமாக. ஏன்னா நாங்கள்லாம் அவர் மனுஷன் ஒரு அரசியல்வாதியாகவே நாங்கள் நினைக்கல.
அது யாரோ ஒரு ஆசாமியாவா நீங்க பேசுனதுனால தான் நாங்க பதில் சொன்னோம். மக்கள் மத்தியில அவர் என்னைக்கு இருந்தாரு? என்ன போராட்டம் நடத்தினாரு? இததான் திரும்பி திரும்பி கேட்குறேன். ம். மழை காலத்துல ஏதாவது மக்கள் சேவை செஞ்சிருக்காரு அவரு? ம். வெயில் காலத்துல வந்து ஏதாவது தண்ணீர் பந்தல் வச்சிருக்காரு அவரு? ம். எதாவது செஞ்சிருக்காரு? அவர் கூட இருக்கிற ஒரு 2, 3 ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு அடுத்தவனை போடா வாடான்னு பேசுறத தவிர அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்னை பத்தி ஒரு கமெண்ட் கேட்டு நாயே செத்து போகலையா நாசமா போறவனே ஒரு அப்பனுக்கு பிறந்தவனடா இது மாதிரிலாம் வந்ததுன்னா அது அவங்கன்னு அர்த்தம். இந்த ஒரே ஆள் 10 இதை செய்தியை போடுவான். ம். பார்த்தாவே தெரியும். அந்த லாங்குவேஜ் நல்லா தெரியும். ம். அதை கூட அவங்களுக்கு சரியா தெரியும். ம். தொண்டர்களும் நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தாக்கமா? அது அவரே கிளப்பி விட்டுரு என் கட்சி விட்டு போனாங்க. ம். அவர்கிட்ட ஏது அவ்வளோ பேர் இருந்தாக்கா அவரே அப்படி போறார். அவர்கிட்ட யார் இருக்கு? ம். அவரே கிளப்பி விட்டுக்கிட்டாரு. என் கட்சி விட்டு இவ்வளோ பேர் போயிட்டாங்க. ம். அது திமுகவில் 3000 பேர் தான் அவர் கட்சியை சேர்ந்தவங்க போனாங்கன்னு போது சிரிப்பாகுது. அவர்கிட்ட 3000 இருந்தாக்கா அவர் ஏன் இப்படி நொந்து போய் கிடக்குறாரு? ம். அவர்கிட்ட யார் இருக்கிறா? அவர்கிட்ட நிறைய பேச்சு திறமை, நிறைய விஷயங்களை நான் சங்ககால இலக்கியங்கள்லாம் கோட் பண்ணி பேசலாம். நிறைய படிச்சிருப்பார் போல சீமானு. இது சார் அளக்கிறதுக்கு ஒரு லிமிட் வைங்க. இல்ல சார் பேசுவார் சார். எது சொல்லுங்க. ஒரு அவர் சங்க இலக்கியங்கள்லேருந்து என்ன கோட் பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய மனப்பாடமா சொல்லுவார். சொல்லுங்க சார். ஏதாவது சொல்லுங்க சார். சும்மா வந்து பேசாதீங்க. அடிப்படை ஞானமே இல்லாத ஒரு அனாமதைய பேர் வழி வந்து சங்க இலக்கியங்களை பற்றி பேசினான்னு சொல்லாதீங்க. 1000 தடவை சொல்லிடுறாரு. உனக்கு இதெல்லாம் விளக்கம் கொடுக்கறது நான் தயாராக இருக்கேன்பா, உனக்கு புரியுமாங்கிறது தான் கேள்வி அப்படின்னு. அடிப்படை ஞானமே இல்லாத ஆசாமி அவருக்கு என்ன தெரியும்? சங்க இலக்கியத்திலிருந்து கோட் பண்ணாரு. அவருக்கே தெரியாத விஷயத்த நீங்க சொல்லாதீங்க. அவர் சங்க இலக்கியம்னாக்கா சங்கமா என்ன சங்கம்னு கேட்பாரு. தமிழ் சங்கமா இது காங்கிரஸ் சங்கமா ஜனசங்கமான்னு கேட்பாரு. அந்த மாதிரி ஆள் அவர்கிட்ட போய் சங்க இலக்கியம் பேசிக்கிட்டு அவருக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு இதுதான் ஏதோ ஒரு படம் எடுத்து விட்டாரு, அதோட போச்சு. அதுக்கப்புறம் யாரை பிடிக்கலாம் தேடி தேடி பார்த்தாரு. பிரபாகரனை வச்சு நல்லா பிஸ்னஸ் ஒன்று பண்ணார். பிரபாகரனை பற்றி அவருக்கு முடிச்சா ஒன்றும் தெரியாதுங்கிறது எப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னாக்கா திலீபனுடைய நினைவு நாள் வந்தபோது அவங்கெல்லாம் சொன்னபோது அப்புறம் தான் அவர் திலீபன் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த வருஷம் திடீர்னு திலீபனுக்கு நினைவு நாள் சொல்லி ஒரு படத்தை வச்சு இது பண்ணுறாரு. ஆக ஒரு பிரபாகரனை அவர் பார்த்ததே இல்லைங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு ஏன்னா நாங்கள்லாம் இதே நடத்தணும். திலீபன் உண்ணாவிரதம் இருந்து செத்து போன மரணம் அடைந்த போது திலீபன் நினைவாக வந்து வெண்பா போட்டி ஒன்று நடத்தி அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்து ஓ திலீபா அப்படின்னு கொடுத்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும். தேவநாய பாவாளர் நூலகத்தில் வந்து திலீபனுடைய நினைவு நாளை நாங்கள் அனுஷ்டிச்சோம். இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் சொல்லலை. புலமைப்பத்தின் தலைமையில் நடந்தது. அதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு விளம்பரம் தேடல. பைத்தியக்காரத்தான். பிரபாகரனை வச்சு எத்தனை லட்சம் சம்பாதிக்கணும்னு காட்டினவர். அப்படிதான் பல தலைவர்களை வச்சே வியாபாரம் பண்ணார். நல்லா சக்ஸஸ் ஆனார். அதில் அவர் சக்ஸஸ்ஃபுல் பிரமாதமான வியாபாரி, அரசியல் வியாபாரி. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நன்றி சார்.